பாரதியு நான் வசந்தி என்ற கதைக்கிறேன். இப்படி நான் வன்னியில இருந்த இடம்பெயர்ந்து வந்து அங்க வன்னியில நான் முள்ளிய வாய்க்கால் வெள்ள முள்ளிய வாய்க்கால் இருக்கக்கூடாது. எனக்கு செல் விழுந்து நான் ஆஸ்பத்திரியில இருந்து அம்பாறை மாவட்டத்துல ஏத்தி வந்தவங்க ஏத்தி வந்த ஒரு உதவி எனக்கு கிடைக்கல. சொந்த இடம் தான் இருக்கிறது, தற்காலிகமா இருக்கிறேன் நான் இருந்து. அப்ப 3 பிள்ளைகள் எனக்கு என் கணவர் விட்டு போட்டு போயிட்டாரு. மூத்தவருக்கு வந்து 14 வயது. அவர் தான் என்ன பள்ளியை விட்டு போட்டு போய் உழைச்சி அவர் தான் நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். ஆனா இதுவரை எனக்கு ஒரு நிறுவனம் வந்து உதவி செய்யலை. எனக்கு ஒரு கால் போடையும் எனக்கு ஒரு உதவி செய்யலை. இப்படி தமிழ் நான் வந்து தான் என்ன ஒரு போட்டி கண்டு இப்படி ஒரு இது லண்டன் இந்த என்ன ஒரு இது லண்டன்ல கொடுத்து அங்க ஒலி எழுப்பு செஞ்சு தான் எனக்கு அங்க லண்டனுக்கு ராஜானன் என்றவர் எனக்கு 10,000 காசி அனுப்பி இப்பயும் 10 இவர் தான் இந்த ராஜானன் அவர் தான் நம்பிக்கை ஒளி ராஜானன் அவர் தான் எனக்கு அனுப்பினவர். இப்பயும் இந்த 8,500 அவர் தான் அனுப்பியிருக்காருன்றான் சொன்னவர். அவர் தான் எனக்கு மேலும் ஒரு 8,000 அனுப்பியிருக்காரு. அது எனக்கு அனுப்பி கொண்டிருந்து நான் இப்பதான் எடுத்துக்கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கை ஒளியை அவங்க தான் எனக்கு அனுப்பினவர். அனுப்பி அந்த பிள்ளைகள பள்ளி செலவு நேரடியா 10,000 8,500 எடுத்திருக்கிறேன். அதான்ட பிள்ளைகளுக்கு இந்த பள்ளி செலவு சாப்பாடு செலவு புத்தகம் உடுப்பு சாமான் அதெல்லாம் நான் வாங்கி இந்த பிள்ளைகள பள்ளி செலவு எனக்கு இவ்வளவு உதவி எனக்கு இப்படி அனுப்புனவருக்கு நன்றி. இப்ப எனக்கு வேண்டும் எனக்கு ஒரு வளவு இல்லை. அது நான் இப்ப நாளைக்கு உண்டாக்கும் தெருவுல குந்தி கொண்டுதான் இருக்கிறேன். 3 சவரங்கள் 2 ஆணும் ஒரு பெண்ணும் செத்துருக்கிறாங்க யுத்தத்துல செத்து தங்கச்சிர புருஷனாரும் செத்துட்டாரு. எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை. உதவியும் இல்லாம தான் நான் இருந்து குளறு இருந்த நான் இதுக்கத்தான் இந்த அண்ணன் வந்து எனக்கு இப்படியெல்லாம் எடுத்து இந்த பேரு என்ன மரத்து பேரு உங்களோட பேரு தமிழ் செய்தியாளர் அவர் தான் வந்து எனக்கு போட்டியாண்டு இப்படி நேரடியா அவங்கள அங்கால அனுப்பி தஞ்சி எங்களுக்கு இவ்வளவு உதவி செஞ்சு அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் எனக்கு நான்